அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய வீடியோவில் சிவாஜியின் பராசக்தி மனோகரா போல் எம்ஜிஆர் நடித்த நாம் என்ற படம் ஏன் வெற்றி பெறவில்லை? எம்ஜிஆர் நாம்னு ஒரு படம் நடிச்சாராங்கிறது நீங்க கேட்குறீங்க, புரியுது. வாருங்கள் வீடியோவுக்குள். வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். இறுதியாக ஜோதிட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது, ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த நாளை ஏன் கொண்டாட வேண்டும்? நம்ம பிறந்த நாளை ஆங்கில தேதியினுடைய அடிப்படையில் கொண்டாடுகிறோம். ஆனால் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொண்டாடுவது ஏன்? அதை பற்றி இறுதியாக சொல்கிறேன். அதுவரை வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் வீடியோவுக்கு. அதாவது, கிட்டத்தட்ட 7000 அடி ஓடிய ஒரு படம், அந்த படத்தை வெட்டி எரிந்து விட்டு, அதாவது அதை தூக்கி கெடாசிட்டு மீண்டும் அந்த படத்தை திரும்ப எடுத்தார்கள். அது எந்த படம்? அந்த படம் வெளிவந்த ஆண்டு 1952, மாதம் அக்டோபர் 14. அக்டோபர் 17 வெளியான அந்த படத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வளமார் எமது திராவிட நாடு வாழ்கவே என்ற பாடல் அதில் இருக்கிறது. இப்போ அந்த படம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்பயும் புரியலனா வாருங்கள். அந்த பாடல் பாரதிதாசன் எழுதிய பாடல். அந்த படம் வந்தவுடனே திரையரங்குகள் அதிர்ந்தது. அந்த படத்தால் முதலாக சிவாஜி கணேசன் அறிமுகம் செய்யப்பட்ட அந்த படத்தில் சிவாஜியின் நடிப்பை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் படத்தின் தயாரிப்பாளர் AVM மெய்யப்ப செட்டியார். அப்படின்னா இன்னும் படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த படத்தை வேறொரு நடிகரை வைத்து ஏற்கனவே எடுத்த 7000 அடியை வெட்டி எடுத்துவிட்டு மீண்டும் சிவாஜியை வைத்து எடுக்கப்பட்ட படம்தான் கலைஞர் கருணாநிதி வசனத்தில் உருவான பராசக்தி. இவ்வளவு பில்டப். ஆமா, அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பில்டப் தர வேண்டியதுதான். கலைஞர் கருணாநிதியினுடைய வசனங்களையும் சிவாஜியின் சீரிய சிறந்த நடிப்பையும் தமிழ் திரையுலகமும் தமிழ் ரசிகர்களும் பெரிய அளவில் ரசித்து மகிழ்ந்து கொண்டாடினர். பகுத்தறிவு ரீதியான வசனங்களுடன் சிவாஜியினுடைய நடிப்பு இணைந்து தமிழ் திரையுலகை புதிய பாதையில் பயணிக்க செய்துவிட்டது அந்த பராசக்தி படம். திராவிட இயக்கத்தின் தொடக்கம் அது. திராவிட இயக்கம் பல அரசியல் மேடைகளில் அந்த இயக்கம் தொடங்கினாலும் பராசக்தி படமும் அதற்கு உறுதுணையாக இருந்தது என்றால் அது மிகையே அல்ல. அதே ஆண்டில் வெளிவந்த மற்றொரு படம் பணம். அதிலும் சிவாஜி தான் கதாநாயகர், கலைஞர் தான் வசனம், NS கிருஷ்ணன் தயாரிப்பு. அதில் அப்போ ஏதோ சென்சார் பிரச்சனை இருந்தது, என்னன்னு தெரியல. திருக்குறள் முன்னணி கழகம் என்ற கற்பனையான அமைப்பை அதில் காட்சிப்படுத்தி இருப்பார் NSK அவர்கள். அதாவது திருக்குறள் முன்னணி கழகம்னா திமுகன்னு சொல்லாம இதை திருக்குறள் முன்னணி கழகம்னு சொல்லி அதை தீனா மூனா கானா என்ற பாடல் கூட அதில் இருக்கிறது, அந்த படத்தில் இருக்கிறது. அதிலும் சிவாஜி தான் ஹீரோ. இப்படி சிவாஜி கணேசன் 1952 பராசக்தி வெளிவந்து பயங்கரமான வெற்றி அடைந்தது. அதற்கு அப்புறம் இது மாதிரி பணம் என்ற படம் வெளிவந்தது. அதே சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரோடு இணைந்து ஒரு பட நிறுவனம் ஒன்று ஏற்படுத்தி அதில் நாம் என்றொரு படத்தை இருவரும் தயாரித்தார்கள். அந்த நாம் என்ற படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்தார். எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்துக்கள், பகுத்தறிவு சிந்தனைகள் அதில் இருக்கும் என்று பராசக்தி போல் எதிர்பார்த்து அதை போய் பார்த்தார்கள்.
ஆனால் பராசக்தி அளவிற்கு அந்த படம் ஓடவில்லை. மக்கள் பராசக்தி போல் இருக்கும் என்று எதிர்பார்த்து எண்ணி ஏமாந்து போனார்கள். கலைஞரும் எம்ஜிஆரும் இணைந்து இருந்ததால் திமுக பிரச்சார படமாக இருக்கும் என்று மக்கள் பெருமளவில் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள். அடுத்து மறுபடியும் சிவாஜியும் கலைஞரும் இணைந்த படம் மனோகரா. இதிலும் கலைஞருடைய வசனங்கள் நெருப்பாக இருக்கும். அதிலும் சிவாஜியினுடைய நடிப்பு அனலாக இருக்கும். இந்த படத்தில்தான் டைட்டில் கலைஞர் கருணாநிதியினுடைய பெயர் இடம்பெற்றது. டைட்டில் ஒரு வசனகர்த்தாவுடைய பெயர் இடம்பெற்றது மனோகரா என்ற படத்தில். பராசக்தி படத்திலும் அவருடைய பெயர் வரும். அவர் பெயர் வந்தோடனே திரையரங்கில் கைத்தட்டல் விசில் பறக்கும். அந்த அளவுக்கு அந்த படம் அந்த அவருடைய வசனங்கள் அப்படி இருந்தது. இதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தகவல்கள் இந்த அளவில் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்து ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அதாவது சந்திரன் அவங்களுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய அந்த இதை தான் ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவாங்க. எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுதோ, பயணிக்குதோ, அப்போதான் அது அவங்களுக்கு அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜென்ம நட்சத்திரமாக அது இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் தான் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்போதான் அது விசேஷமாக இருக்கும். ஆங்கிலேயர்களுடைய முறைப்படி நாம் கொண்டாடி வருவது பிறந்த நாள் சரியான பிறந்த நாள் அல்ல. ஆங்கில தேதியின் அடிப்படையில் கொண்டாடப்பட்டு வரும் பிறந்த நாள் அது சரியான முறை அல்ல. நமது முறைப்படி, நமது கலாச்சாரம் பாரம்பரியத்தின்படி நாம் ஜென்ம நட்சத்திரம் அன்று, அதுவும் இப்போ அந்த இதில் எப்படின்னா கேக்கில் வச்சு மெழுகுவத்தி வச்சு ஏற்றி அதை ஊதி அணைச்சி அதை இது பண்ணுறாங்க. அது மாதிரி அதை ஊதி அணைக்கிறதே ஒரு பெரிய தவறு. அது மாதிரி செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக விளக்கேற்றி வைத்து, வீட்டில் விளக்கேற்றி வைத்து, சாமியிடம் விளக்கேற்றி வைத்து, அந்த சமயத்தில் ஜென்ம நட்சத்திர நேரத்தில் அந்த பிறந்த நாளை கொண்டாடுவது தான் சரியான முறையாக இருக்கும் என்று கூறி இன்றைய வீடியோவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர். நன்றி, வணக்கம்.